நீங்க யூடியூப்ல ஏஐ யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா? ஆனா எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியலையா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோல ஹாரர் ஸ்டோரி வீடியோ ஏஐ யூஸ் பண்ணி வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ டவுட் வரும். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி ஹாரர் ஸ்டோரி நம்ம கிரியேட் பண்றோமே மானிட்டேஷன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் மானிட்டேஷன் ஆகுற மாதிரி ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்கமிங் வீடியோஸ்ல மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை எப்படி ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுவும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லாமல் எப்படி அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஹாரர் ஸ்டோரி வீடியோஸ் மேக் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான வீடியோஸை வந்து ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் இவங்க வந்து அனிமேஷன் யூஸ் பண்ணி ஹாரர் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக ஏஐ யூஸ் பண்ணி ரிலேட்டடான இமேஜஸை கிரியேட் பண்ணி நம்ம வந்து வீடியோவை கிரியேட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா யூனிக்கான கண்டென்ட் மட்டும்தான் வந்து யூடியூப்ல வந்து சீக்கிரமாக வந்து நம்ம ரீச் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 4 ஸ்டெப்ஸ் நான் டிவைட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தான். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை 3 விதமாக நம்ம எழுதலாம். ஒன்று உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் இருந்துச்சு நீங்களாவே எழுதுறீங்க அப்படின்னா இன்னும் சூப்பர். ஸோ நீங்களாவே எழுதலாம். மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து மற்றவங்க வந்து போட்ட வீடியோஸோட ஸ்கிரிப்டை எடுத்து கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி நீங்களாவே ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா தேர்ட் மெத்தட் ஏஐ யூஸ் பண்ணலாம். ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சாட் ஜிபிடி இல்லைன்னா ப்ராட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜெமினின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட விருப்பம். நம்ம வந்து சாட் ஜிபிடி தான் யூஸ் பண்ண போகிறோம். சாட் ஜிபிடிக்குள்ளே உள்ள வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரோம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ரோம்ப்ட் கொடுத்ததுக்கு எனக்கு வந்து அதுக்கான ஒரு ரிலேட்டடான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி வந்து நமக்கு கிரியேட் ஆகி வந்துருச்சு. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு அடிச்ச ஸ்கிரிப்டை நான் அப்படியே காப்பி பண்ணி கூகுள் டாக்ல வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான ஸ்கிரிப்ட் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒரு வேளை வந்து இதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுங்கிறதுக்கு வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டில் வந்து ஸோ நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி அதை வந்து தமிழில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடியில் தமிழில் கேட்டாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து தமிழில் தரும். பட் நான் இந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கும் இது சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டோரி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டு நீங்கள் நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லி நீங்கள் கேட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நமக்கு வந்து இப்போ ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜ் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஏகப்பட்ட ஏஐ இமேஜஸ் எல்லாம் இருக்குது. பட் நம்ம வந்து கேன்வா யூஸ் பண்ணி வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கேன்வாவா எப்படின்னு சொல்லி கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆனால் கேன்வா யூஸ் பண்ணி வந்து சூப்பராக வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ கேன்வாக்குள்ளே வந்ததுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ டிசைன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்லைன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நான் உள்ளே போய்க்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த யூடியூபோட வீடியோ சைஸ்க்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யூடியூப் தம்ப்லைனில் வந்து நான் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஆப்ஸை கிளிக் பண்ணிட்டு மேஜிக் மீடியான்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேஜிக் மீடியா அப்படின்னு சொல்லி பாருங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து டெக்ஸ்ட்ல இந்த இமேஜா வந்து கிரியேட் பண்ணதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேன்வா ப்ரோ வெர்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் கேன்வா ப்ரோ வெர்ஷன் வந்து பேயே பண்ணாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எப்படி வந்து கேன்வா ப்ரோ வந்து பேயே பண்ணாமல் வந்து நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷனை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ வந்து ஐகார்ட்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு டெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு நம்ம ஸ்டோரி கிரியேட்டடான ப்ரோம்ப்ட் வேணும். ஸோ அதை நான் எழுத போறேன் அப்படின்னா நான் அதையும் வந்து சாட் ஜிபிடி கிட்டே விட போகிறேன். சாட் ஜிபிடி கிட்ட நான் ஒரு ப்ரோம்ப்ட் கொடுத்து அதுக்கு ரிலேட்டடான இமேஜை வந்து நான் கிரியேட் பண்ணி சொல்லி நான் கேட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி வந்து லியோனார்டோ ஏஐ பற்றி நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐகார்ட்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். வேணுங்க செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து இன்னும் கொஞ்சம் புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செக்ஷனாக வந்து நமக்கான ப்ரோம்ப்ட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு சாட் ஜிபிடி. ஸோ நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டோட இந்த இதை எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அகைன் நான் கேன்வாக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து சி மோரில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்க் வெர்ஷன் இருக்கு பாருங்க. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் இமேஜ் ஜென்ரேட்னு கொடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ டைம் எடுத்துட்டு 1 or 2 minutes வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஒருவேளை வந்து உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் பக்கத்தில் இருக்கிற ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஸோ இதே ப்ராம்ப்ட்டை கொடுத்து நீங்கள் வீடியோவை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். சிவ பார்த்தீங்கன்னா நமக்கான வந்து ஒரு அழகான வந்து இமேஜஸ் கொடுத்துருக்கு. ஒருவேளை வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இதுவாக வேணும் அப்படின்றப்போ இடத்துல வந்து ஸ்கேரி
ஹாரர் அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து கூட நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களோட விருப்பம். ஸோ இமேஜஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ பார்த்து அந்த இமேஜ் நல்லா இருக்கிற இமேஜாக கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசைஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்து பிஎன்ஜியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட சிஸ்டமில் வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸும் வந்து எப்படி கிரியேட் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ தான் வந்து 11 லேப்ஸ். இதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்ல வந்து ஸ்பீச்சாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போயிட்டு ஸோ இந்த இதை நம்ம அப்படியே ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நம்மளோட 11 லேப்ஸில் வந்து டெஸ்ட்டில் வந்துட்டு ஸோ காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 2500 கேரக்டர்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து 2ஆக வந்து டிவைட் பண்ணிட்டு கூட நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுட்டு 2ஆக டிவைட் பண்ணி கூட நீங்கள் 2 ஆடியோவாக நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 10,000 யூஸ்டு அந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குறாங்க. ஸோ ஒருவேளை இது முடிஞ்சு அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான இமெயில் ஐடிஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய இமெயில் ஐடிஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 10,000 வந்து 1 lakh வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். கேரக்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சொல்ல வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து டிஃப்ரெண்ட்டான இமெயில் ஐடிஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஏகப்பட்ட இமெயில் ஐடி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இந்த இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணதுக்கு அப்புறமா ஸோ உங்களுக்கு தேவையான சூப்பரான ஒரு வாய்ஸாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களோட கேரக்டருக்கு தேவையான வாய்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரோபோட் மாதிரி இருக்கிற ஆடியோ எதுவுமே எடுக்காதீங்க. ஸோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷனில் வந்து அடி வாங்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களோட வாய்ஸ் கேரக்டரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வாய்ஸ் செட்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டேபிள் இதெல்லாம் ஹையில் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் டச்சே பண்ணாதீங்க. டச் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஜென்ரேட்டுங்கிற கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இது வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எண்டு வந்து அந்த இந்த மந்தோட 10 அந்த இது முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு இந்த இது வரும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பெட்டர் நீங்கள் பே பண்ணாமல் ஸோ இது மாதிரி இமெயில் ஐடி நிறைய யூஸ் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. இமேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோவும் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஸ்பீக் பண்ணுற ஆடியோவை வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீடியோ எடிட்டிங் தான். உங்களுக்கு எந்த வீடியோ எடிட்டர் வந்து ஈஸியாக இருக்கோ பார்த்துட்டு ஸோ அந்த வீடியோ எடிட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை CapCut இருக்கலாம், இல்லை VNஆ இருக்கலாம், இல்லை எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ClipChamp அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இம்போர்ட் பண்ணி நம்மளோட எடுத்த இமேஜஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து நான் உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது எதுவுமே வந்து ஸ்டாக் இமேஜஸ்லேருந்து நான் எடுக்கவே இல்லை. எல்லாம் நான் கிரியேட் பண்ண இமேஜஸ் வீடியோஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி கேன்வால் எப்படி வீடியோஸ் கிரியேட் பண்ணி இமேஜ் கிரியேட் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து நான் கிரியேட் பண்ண வீடியோஸ் இதெல்லாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் ஒரு மியூசிக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. யூடியூப்லேயே வந்து நிறைய வந்து காப்பிரைட்ஸ் ஃப்ரீ மியூசிக்ஸ் எல்லாம் தருவாங்க. ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிக்ஸாபே அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அந்த மியூசிக் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சரியான எஃபெக்ட் இது எல்லாமே கொடுத்து எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து உங்களோட வீடியோ வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா கரெக்டாக ஒரு வீடியோ கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விரும்பலை. ஒரு முழுசாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். Until the next video, take care, bye.